பூமியில் இந்த மிருகங்கள், அதாவது உலக ராஜ்யங்கள் அராஜகம் செய்து கொண்டிருக்கும் போது டேனியலின் பார்வை திடீரென பரலோகத்தை நோக்கி திரும்புகிறது. பூமியின் கொடூரங்களுக்கு மத்தியில் பரலோகத்தில் ஒரு மாபெரும் நீதிமன்றம் கூடுகிறது. டேனியல் 7, 9 மற்றும் 10 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. பூர்வ வயோஸ்தரானவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த பனியைப் போல வெண்மையும், அவருடைய தலைமயிர் சுத்தமான ஆட்டு மயிரைப் போலவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும், அதன் சக்கரங்கள் எரிகிற அக்கினியுமாயிருந்தது. அக்கினி நதி அவர் முன்னிலையில் இருந்து புறப்பட்டு ஓடி வந்தது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடாகோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் அமர்ந்தது. புஸ்தகங்கள் விவரிக்கப்பட்டது. இங்கே பூர்வ வயோஸ்தரானவர் என்பது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. உலக நாடுகள் தங்களை எவ்வளவு பெரிய வல்லரசுகளாக நினைத்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பரலோக நீதிமன்றம் இருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நியாய தீர்ப்பு செய்ய புஸ்தகங்களை திறக்கிறார் என்பதை இந்த தரிசனம் நமக்கு உணர்த்துகிறது.